பரிசா போட்டுக்குமா அப்படி போறது அப்படி போறது என்னங்க வந்து விளையாண்டுட்டு போவோம். லெமன் எடுத்து வச்சிடவா? எடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, சும்மா வீடியோ. அதாவது வந்து இன்றைக்கி ஒரு வேலையுமே எங்களுக்கு இல்லை. இந்த வானர படம்லாம் வீட்டில் தான் கிடக்குதா. நம்ம வீட்டு புளிய மரம் ரோட்டில் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒத்த கொட்டை 2 ரெட்டை கொட்டையாக வந்து ஒரு நாளும் 1 2 சரியா ஒரு கொட்டை 2 கொட்டையாக வந்து ஒரு அப்புறம் அவர் எப்படி சொல்கிறது, அதோ இந்த மாதிரி பழம் ஒத்த புளி ரெட்டை புளிய அந்த மாதிரி சொன்னால் ஒரு இதே இருக்காது. நம்ம எப்படி சொல்லுவோம்? சரி, எவ்வளோ ஒரு கொழுப்பு தெரியுமா உனக்கு? அது வந்து ஒத்த புளி ரெட்டை புளியாக வந்து டெய்லியும் ஒரு நாளும் உழுந்துக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் ஒன்று ஒன்றா பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சரி உளுந்து ரோடு வேறவா, மெயின் ரோடு வேறவா, அதில் உளுந்து வீணாக போகிறதுக்கு அதை கொஞ்சம் ஒரு உலுக்கி மரத்தை அதை மட்டும் பொறுக்குனா தான் நம்ம பெரிய காயெலாம் வந்து அடுத்தடுத்து பழுக்க ஆரம்பிக்கும். ஒரு தடவை இதான் ஃபஸ்ட்டு உழுக்குறோம். இந்த புளி தான் இது. கடைசியில் ஒரு அண்ணன் கூட வரும்னு நினைக்கிறேன், உலுக்கி விட்ருக்காங்க. மக்கள்லாம் பொறுக்கிட்டு இருக்கு. இப்போ நானும் பொறுக்க போகிறேன். ரோட்டில் உள்ளதெல்லாம் கூட்டி தள்ளிட்டு அப்படியே எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்டா இந்த வேலை முடிஞ்சிடும். அது வந்து சமையல் வேலை மட்டும் இருக்காது, கண்டிப்பாக அது மட்டும் இருக்காது. ஏன்னா அது எனக்கு இன்றைக்கி வந்து சமைக்கிற வேலை இல்லை. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பெண் பிள்ளைகளை இந்த கூடையை வச்சுக்கோங்க. போகப்போ அம்மூட்டை கொடு. சரி, இதை கொடு. ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுங்கிறத இங்கேறதே தெரிய மாட்டேங்குது. இப்படி போகிறது அப்படி போகிறது என்ன தான் பண்ணி தொலைகிறது. அதாவது 10 நாள் பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. காவியாவுக்கும் மணிக்கும் தான் காலேஜ் ஸ்கூல் நடக்குது. காவியாவுக்கு வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பீதியில் கிடக்கு. காவியா தமிழ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்துட்டாங்க, சூப்பராக. அதுவும் டஃப்பாலாம் இல்லையா, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுவே கொஞ்சம் மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா வந்து தமிழில் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு காவியாவுக்கு லைட்டாக வரும். அது எப்படி லைட்டாக நிறையவே வரும். அது எப்படி எழுதுனாங்க என்னதான் தெரியல. சரி பார்ப்போம், நல்லா படிக்கும் காவியா, பார்ப்போம். அது மாதிரி இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அண்ணி பசங்க 2 பேரும் வந்து லீவுக்காக அத்தை மாமா வீட்டுக்கு வந்தமையால் அவங்கள வந்து அழகாக பொறுமையாக அழுங்காம குழுங்காம புளி பொறுக்க விட்டுருவோம். நிறைய தாங்க பழுத்துருக்கேன். பரிசா போட்டுக்குமாங்க? இருங்க. அப்பா நல்லா நெத்துன்னு விழுவுது. போடு. நாங்கள் ஃபஸ்ட்டு ரோட்டில் உள்ளதை படிக்கணும்டா. எல்லாம் ஒரு லாரி வந்ததுன்னா ஒரு நசுக்கிட்டு போயிடும் அப்படியே. இப்போ பொறுக்கிறவங்களுக்குலாம் ஐஸ்கிரீம். யார் யாருக்கு ஐஸ்கிரீமு? அதான் பொறுக்கிறவங்களுக்குலாம் ஐஸ்கிரீமு சொல்லிட்டேன். நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறவங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் இல்லை. அது உடன்பிறப்பு வந்திருக்கு. பசங்க லீவில் கிடக்குறாங்க, வந்து விளையாண்டுட்டு போகணும்னு வந்திருக்காங்க, விளையாடுறதுக்கு. இங்கே வாங்க, ரோட்டில் இதோ கிடக்கு பேர். ஒரே இடத்துல கூட்டி குமிஞ்சா அப்படி தான் இருக்கும். நிறைய படிக்கிறேன். யார் எவ்வளோ 100 கிராம் 100 கிராம் புளி அவங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீமு. 200 கிராம்னா ரெண்டு ஐஸ்கிரீமு. 1 கிலோ வந்துடும். வெள்ளை புளிங்க, சாந்து புளிங்க, புது புளி, சாந்து புளிங்க, கொட்டை எடுத்த புளிங்க, புது புளிங்க. நாங்களாம் விடுங்க, இந்த பழத்தை கூட நாங்கள் விட மாட்டோம். ஆனால் இந்த பழம் வந்து நம்ம மரத்து பழம் வந்து இனிப்பாக இருக்கும். இங்கே பாருங்களேன், மரத்துலேயே காஞ்சி போயிடுச்சு போல. இனிப்பாக இருக்கும். நம்ம வீட்டு குடியவன் காலுக்கிட்ட பெரிய புளி கிடக்கு, 2 கிடக்கு. காலுக்கிட்ட கீழே குனிஞ்சு போய். அவ்வளோதானே. இதோ பாருங்க, எல்லாம் நசுங்கி கிடக்கு. இங்கே வரதோ இருக்கு பாரா, இங்கே வரா அத்தை கூட பொறுக்கு. மரத்தை உலுக்கி இந்த புளி பொறுக்கி பொறுக்கி அடுப்புக்கும் வந்து விரவு சேர்த்தாச்சு. ஆனால் புளியம் விரவு வந்து அடுப்புக்கெல்லாம் அப்படி எரியும். அதே போல் நம்ம கடுக்காவும் அந்த அளவுக்கு விரவுலேருந்து புகையாக வெளில வரும். பொறுக்கிட்டீங்களா பிள்ளைகளா? ஐஸ்கிரீமு
ஐஸ்கிரீமு 100 கிராமுக்கு ஒரு ஐஸுங்க. இது எத்தனை கிராமுங்க இருக்கும்? மொத்தமே 1/4 கிலோ இருக்கு. சரி சரி. யார் யார் பொறுக்குனீங்க அதை? உண்மையை சொல்லுங்க. யார் தலை சுடுது? யார் தலை சுடுது? அப்புறம் நீ கிடையாது. குட்டிமா ஒப்புக்குச்சப்பா. நீ பொறுக்கல. சரி அவ்வளவுதான். இதோலாம் கிடக்கு பாரு. சரி டிராக்டருக்கு அடியில யார் யார் போடுறீங்க பூருங்க. அதை பாரு கீழே இருக்கு தர்ணேசே. அங்க பாரு கீழே காவியா. அங்க பாரு காவியா கீழே எல்லாம் கிடக்காவியா. நீங்க பொறுக்கி கிழிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஐஸ் நாங்க வாங்கி தரோம். இது மட்டும் தர்ணேஸ் வருதா? அப்ப தர்ணேஸுக்கு 3 ஐஸ். அப்ப நீங்க 3 பேரும் அதான் பொறுக்கிருக்கீங்க. இப்ப அதுல இருந்து பாதி அள்ளிட்டு அது ஒரு கை ஓடுனது. அவனுக்கு வேர்க்குண்டு ஏதோ கிடக்கு பாடுறா. இங்க பாடுறா. இங்க பாரு அம்மாடி. ஆனா இது சத்தியமா சொல்றேன், இந்த புளி போல உலகத்துல எந்த மரமுமே கிடையாது. இந்த புளியை வந்து கிட்டக்க பாருங்களா. இந்த மரம் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான். இதான் புளி. இது வந்து புளி இவ்வளவுதான். ஆனா எப்போதுமே வந்து நம்ம வீட்டுல இந்த மரத்தை நம்பியே இருக்கவே மாட்டோம். இந்த டாடாய்ஸ்ல வித்துட்டு வரவங்கள்ட்ட வாங்கி நம்ம அடுக்கு பானையில வச்சாதான் மன திருப்தியா இருக்கும், இதாகவும் இருக்கும். தர்ணேஷ் தான் என் பிள்ளைக்கு மட்டும் 2 ஐஸ்கிரீம். 2 ஐஸ்கிரீமுக்காக என் பிள்ளை போடா உழைக்குது. அதோ உடனே கட்டையெல்லாம் பொறுக்கிட்டு வா. கூழு 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 வருதா? இங்கே வர சொல்லுங்க. இப்படியே போடு தரேன். இங்கே போடுறீ. இங்கே போடு. அப்படியே போட்டுரு. அப்படியே போட்டுரு. இதுலேயே காய வச்சிடும். இந்த லெமனில் ஒரு 10 லெமன் போதுமா? ஒரு 10 லெமன் போல் எடுத்து இப்போதைக்கு ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம். மணி கரெக்டாக 12:30 ஆகுது. உச்சி வெயில் மண்டையை பொழந்து எடுக்குது. அந்த புளி பொறிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த தார்பாயிலேயே கொட்டி காய வச்சிட்டோம். பாய் எதுனா நம்ம வாடகை பாத்திர நிலையம் இருக்குல்ல, அதோட அந்த சாமியானா பந்தல் அது வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதிலே போட்டு காய வச்சிட்டோம். இந்த வெயிலில் இந்த லெமனை பார்த்தோன்னே ஒரு எண்ணம் வந்துருச்சு, லெமன் ஊறுகாய் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த லெமன் வந்து அண்ணி தான் கொடுத்து விட்டாங்க. அங்கே பக்கத்தில் மரத்தில் காய்க்குது. அதை பறித்து கொடுத்து விட்டாங்க. நம்ம இங்கே 3 லெமன் சந்தையில் வாங்கினாலுமே 20 ரூபா தெரியுமா? 3 லெமன் வந்து 20 ரூபா. இந்த மாதிரி லெமன் வந்து 3 லெமன் வந்து 20 ரூபா. அதுலேயே குட்டி குட்டியாக இருக்கும். அந்த லெமனுமே வந்து 20 ரூபா தான் இருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல. அதனால இதில் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வச்சுருந்தோன்னா இங்கே பாருங்களேன், இது நேற்று தான் கொடுத்து விட்டாங்க. அதுலேயே இது பாருங்க 1-2 பழம் வந்து அப்படியே கன்னி போன மாதிரி, வீணாலாம் போல், அப்படியே பழுத்தா மாதிரி அப்படியே ஆகுது. அதனால் பாதி லெமனை வந்து ஊறுகாவுக்கு அரிஞ்சு வச்சுட்டு பாதி லெமனை இப்போ ஜூஸ் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊறுகாவுக்கு அரிஞ்சு போடுறோம், இல்லைனா வெயில் போயிடும். 2 பக்கமும் திஷ்டி. இந்த ஊறுகாய் மட்டும்தான் குறையா இருந்துச்சு. அந்த ஊறுகாயும் நார்த்தங்காய் இருந்ததுன்னா நம்ம எப்படி சொல்கிறது, நார்த்தங்காய் வந்து இப்படியே ரவுண்டாக அறிவாங்க. இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி அரிஞ்சு அப்போல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே ரோலாக தொங்கும் நார்த்தங்காய். அது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை போட்டு முருங்கைக்கீரை போட்டு பொரிச்ச குழம்பு வைப்பாங்க தெரியுமா? அந்த பொரிச்ச குழம்புக்கெலாம் வெறும் அப்படியே அந்த ஊறுகாய் நார்த்த ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு தேனாமிர்தமாக இருக்கும், ருசியாக இருக்கும். நம்மளுக்கு நார்த்தங்காய் வந்து கிடைக்கல, எலுமிச்சம்பழம் தான் கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டு நார்த்தங்காய் நல்லா இருக்கா? என்னங்க? நம்ம வீட்டு நார்த்தங்காய் பக்கத்து வீட்லங்க காயும் திருடி தின்னாதான் நல்லா இருக்கும். ஏன் அப்புறம் எப்படி அறிவாங்க? பொடிசாரினுமா? எதுக்கு தாளிக்க போறியா? இப்போ என்ன எப்படி செஞ்சாலும் இப்படி தானே இருக்கும். அப்புறம் என்ன முழுசாவே வா? இந்த ஹோட்டல்லலாம் வைப்பாங்களே, இந்த இதுலலாம் நாளா பொழந்து போட சொல்கிறாங்க. இதுலையா போட போகிறோம்? கேட்டேன். எவ்வளோ அழகாக கழுவிருக்கீங்க. சரி, நம்ம வந்து இப்போ மண் சட்டியில் தான் நம்ம போட போகிறோம். சரி, அப்படி போட்டுடலாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு தொட்டுக்க வைக்கிறோம் லெமனு. எப்படி ஒரு பழத்தத்துக்கு அப்படி வச்சுருவீங்களா? நாளா போயிடுச்சு. ஒரு பீஸ் வைக்க போற?
பிக்கணும். அப்போ வந்து பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். அப்படியே ஊர்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இல்லைங்க, இவ்வளோ பெருசுலாம் போடக்கூடாது. நல்லா இருக்கும். இப்போ இவ்வளோ பெருசு போடக்கூடாது சாமி. அது இப்படி போட்டாதான் கொஞ்சம் அப்படியே தொக்கு மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்கும் பார்க்க. தாளிக்கிறது தான் இப்படி செய்வாங்க, செய்யறது. அது தாளிக்க தான் போகிறேன் நான். சொல்லு. இப்போ வெறும் லெமன் எப்படி திம்பிங்க? வெறும் அதுலேயே தண்ணியில் போட்டு முக்குங்க, அதுலேயே ஜூஸ் போட்டுருங்க நீங்கள். இப்படி இது பண்ணி அரிங்கங்க. நாங்கள் நீங்கள் தனியாக உட்காந்து சட்டியில் அரிங்கலாம். சட்டி தனியாக செய்கிறேன். சட்டி ஊருக்கா முழுசாக செய்கிறேன். ஏங்க ப்ளீஸ்ங்க, அப்படிலாம் செய்யாதீங்க. நான் அறிகிற மாதிரி நீங்கள் அறிங்களா? குட்டிமா அட கடவுளே, யார் அடிச்சது? அங்கே கட்டை இருக்குல்ல, ஐஸ்கிரீம் வந்துக்கிட்டே இருக்கான். ஆர்டர் இப்போ தான் வருதான். எடுத்துடா. கட்டை இருக்குல்ல, காய்கறி எரிவோல அந்த கட்டை. சரி, இதெல்லாம் ஃபுல்லாக அரிஞ்சிட்டு பார்ப்போம். ஏன்னா வெயில் போயிடும். அப்படியே அரிஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தோன்னா இதாகிடும். அப்படியே அவசரம் அவசரம் பறக்க அறியணும். சீக்கிரம் அறிங்க. இதுக்கு வந்து லெமன் எடுத்து வச்சிடவா? ஜூஸுக்கு எத்தனை லெமனுங்க? ஏங்க ஜூஸுக்கு வந்து உங்களுக்கு ஜூஸ் வேணுமா? எனக்கு வேணாம், நான் சோடா இல்லை, சோடா குடிச்சுக்கிறேன். 5 6 7 பழம் போதும்ல. 7 8 9 10 பழம். 10 பழத்தை வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். இது வந்து நான் அப்படியே நம்மளுக்கு ஜூஸுக்கு நல்லா பழம் நல்லா மல்கோவாக இருக்குல்ல. இப்போ நம்ம அரிஞ்சோம் இல்லையா, அந்த லெமன் எல்லாத்தையும் இதில் அப்படியே போட்டுப்போம். என் சட்டி பத்தாதுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான், அரிஞ்ச ஊறுகாய் அப்படியே இதுதான். இது அப்படியே நம்ம காய வைக்க அப்படியே இதாக போயிடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கூடவே உப்பு சேர்த்துப்போம். போதும், குளுக்குங்க அப்படியே. போதும் இல்லைங்க, இல்லை வேறு இன்னொரு சட்டியில் வச்சுக்கோங்க. இதில் ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது. இது அப்படியே நம்ம இது ஒரு 3 நாள் நல்லா வெயிலில் வச்சு குலுக்கி விட்டு எடுக்கணும். இங்கே வைக்குமா கீழே? இல்லை மாடியிலே வச்சுட்டு வந்துடும். அப்படியே குட்டி மாட்டை கொடுத்துருங்க. ஓடி போய் வச்சுட்டு வந்துடும். போட. அது ஒன்றும் இல்லை, இந்த 2 காதையும் முடிச்சு அழகாக தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்துடும். போ, மொத்த காய்தில் அது பக்கத்தில் வச்சுட்டு வந்துடு. போமா, அவ்வளோதான். ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க ஒரு வேலை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சை, எனக்கு பல்லு கூசுது. அது ஒரு அரை மெண்டல், இது ஒரு முழு மெண்டல். ஆக மொத்தத்தில் அண்ணன் தங்கச்சி புள்ள எல்லாமே வந்து மெண்டல் குடும்பம் தான். ஏன் நீ நக்கி பார்க்கல? நீனு அது பார்த்தியா இல்லை, ட்ரை பண்ணியா இல்லையா? அதான் சரி. இந்த ஊறுகாய் வந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம அப்படியே வெயிலில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் தாளிப்பு கொடுக்கணும். அந்த தாளிப்பு கொடுக்கறதுலாம் உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இது இப்போ 3 நாள் காயட்டும். போமா. ஐயோ, காய் வயிற்றில் தான் கவியாக இருக்குது. புடி ஓடி போய் நல்லா வெயிலில் வச்சுட்டு வந்துரு. வத்தக்காய் இதில் அங்கே வச்சுட்டு வந்துரு. குடிமை அதையாவது எடுப்பீங்களாடா? போங்க போ. நன்றி. அவ்வளோதான். இப்போ வந்து லெமன் ஜூஸுக்கான நேரம். இந்த பழம் எல்லாத்தையுமே ஜூஸ் போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது இப்படி ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே இப்படி ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான். மேலே கிடக்கு. இருந்தாலும் சாத்துக்குடிலாம் இது நல்லா புரியும். இது வந்து 2200 தானேங்க? 1700. 2200 அந்த ரேஞ்சு சொல்லி நாங்கள் கம்மி பண்ணி 1700 கிட்டத்தட்ட வாங்கினது. ஏன்ப்பா ஐஸ்கிரீமா? அப்பா இப்போ தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க, இருங்க வரும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், தாய்மார்கள் தந்தைமார்களுக்கெலாம் பசங்க ஸ்கூல் போனால் தான் நம்மளுக்கு வந்து செலவு மிச்சம், நிம்மதி. பசங்க வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், செலவு வந்து டபுள் ட்ரிபிள் எண்ணிக்கையில் எக்ஸட்ராவாக போய்கிட்டே இருக்கும் செலவு. இப்போ இதில் வச்சு அவ்வளோதான். என்னங்க இவ்வளோ தான் இருக்குமா? என்னது எப்படி? அப்புறம் இப்படி தானே? அவ்வளோதானே? அப்படி தான் செஞ்சேன். புரிஞ்சுட்டுங்க. ஒன்று கேங்க. அவ்வளோதான். இல்லை புரியுது. அவ்வளோதான். நம்ம ஜூஸ் அப்படியே ஊற்ற போகிறோம்.
இதில் வந்து அந்த விதைலாம் வராது, அது ஒன்று ஏதோ எக்கு தப்பாக விழுந்துருச்சு. இந்த டயட்டில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே இது பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சுகர் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். ஏன் ஒரு 6 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்குமா? சரி, ஏதோ ஒன்று போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் சுகர் கம்மியாக எடுத்துக்கிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். போடணும். தூங்குறானா? மணி வந்து கேரளா டூர் போயிட்டு வந்தானது. இன்னைக்கு தான் வந்தான் காலையில். ரொம்ப டயர்டாக தூங்கி ஆகுது. தூங்கி ஏஞ்சோன்னா அவனுக்கு வச்சுருக்காவியோ ஃப்ரிட்ஜில், ஏஞ்சோன்னு குடிப்பான். எனக்கு வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக ஒரு கிளாஸு ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பசங்களுக்கெலாம் கொஞ்சம் சுகர் போட்டுக்குவோம். அது காவியாக தான் இல்லைன்னுது, கொஞ்சம் போட்டுக்கோங்க அண்ணின்னுது. போதுமா? இந்தாங்க குட்டிமணி சப்ஜா சீரு போட்டு தானே குடிப்ப. காவி இருந்தா காவியா உங்களுக்கு கொஞ்சமாக குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் அட போங்க, எனக்கு என்ன. ஆஹா இனிப்பா நல்லா இருக்கு. அப்படியே குடல் வாழ்வுல போய் ஜிலு 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 ஜில்னு இறங்குற மாதிரி. கசக்குதா? அப்படியே நீஞ்சிட்டீங்க. இல்லை கசக்குது, நீங்களே போங்க. போ குடிச்சியாடா? வேணும் கொஞ்சம் இந்தா. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அப்படியே சிலவில்லா ஜூஸு. இரு வரேன். எடுத்துக்கோ. எனக்கு இந்த மதியத்தை விட இப்போதாங்க சாப்பிடணும் போல் வாய் ஊறுது. எல்லாரையும் சொல்லிட்டு எனக்கு வாய் ஊறுற மாதிரி இருக்குது. அதாவது என்ன நடந்தது என்றால், அந்த மதியத்தில் கொஞ்சம் சின்ன வேலை வந்ததுனால வெளில போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால் அந்த வீடியோ வந்து அப்படியே பாதியிலே ஸ்டெக் ஆகி நின்றுச்சு. நம்ம காலையில், அதாவது மதியம் காய வச்சோம் இல்லையா, ஊறுகாய் வந்து ஓரளவு காய்ஞ்சிட்டு இன்னமுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்களேன். இல்லை பாருங்க, கலர் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படி பழுப்பு கலர் ஆகிட்டு பாருங்கள். நல்ல மஞ்சள் கலரில் இருந்துச்சு, இது ஒரு பழுப்பு கலரில் ஆகிட்டா. இது வந்து இன்னமுமே ஒரு 3 நாளைக்கு இந்த ஊறுகாய் அப்படியே வெயிலில் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா சூப்பராக அப்படியே வதங்கி போய் துவண்டு போய் கிடக்கும். நம்ம அடுத்தது சூப்பராக தாளிச்சிட வேண்டியது தான். இது வந்து எனக்கு இப்போ வாயெலாம் அப்படியே பரவரங்குது, வாயில் எப்படா எடுத்து வைப்பேன்ட்டு. அதாவது இந்த மாதிரி முழுக்க வேலையே செய்யாமல் நான் எந்த லாங் வீடியோவுமே போட்டதே கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் தான். ஏன்னா எப்போதுமே சமையல் குண்டா சட்டி அடுப்பாங்கற அப்படின்னு கிண்டிக்கிட்டே இருந்தால் உங்களுக்குமே போர் அடிச்சிடும். அதனால் இன்றைக்கி பசங்களாம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது ப்ராப்பராக உங்களுக்கு, அது எப்படி சொல்கிறது, மார்னிங் டு நைட் வரைக்குமே உங்களுக்கு நான் அதை கண்டினியூவாக எடுத்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது 1.5 கிலோ அளவுக்கு இன்னுமே நான் கம்மி பண்ணணும். அதையும் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சூப்பரான ரிசல்ட்டோடு கொண்டு வந்து நிற்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது சூப்பரான ஒரு விளாகில் பார்க்கலாம். டாடா.